என் அன்பு சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இன்றைய சிப்பிக்குள் முத்து கர்த்தர் பேசி உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு ஆண்டவர்ட்ட என்னுடைய சகோதரிகளுக்காக என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை வழிகாட்டு என்று சொல்லி. வழிகாட்டவா என்று யோசித்தேன் பாருங்களேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து காட்டினார். இந்த மக்களை நான் எதற்காக படைத்திருக்கிறேன் என்று சொன்னால், எனக்காக வழிகாட்ட வேண்டும் என்பதுதான். காலையில் பைபிள் எடுக்கிறேங்க, முதல் வார்த்தை என் கண்ணில் பட்டது யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு என்ன செய்வதுனே தெரியலைங்க. ஆண்டவர் எவ்வளவு திட்டவட்டமாக பேசுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம எதற்காக படைத்திருக்கிறார் என்று சொல்லுங்களேன். முக்கியமாக ஆண்டவர் பிறந்த போது அவருடைய நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினதாம். இதை ஆலோசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் வரும் பாருங்களேன். என்ன காரணம்னா, நட்சத்திரத்துக்கு உசுறு இல்லை, மூளை இல்லை, அது தினந்தோறும் போஷிக்கப்படலை, சாப்பிடலை, ஆனாலும் தன்னை படைச்சவருக்கு வழிகாட்டுதுங்க. ஆனால் நமக்கு உயிரில்லாமல் கிடந்து மண்ணாக கிடந்த நமக்கு உருவம் கொடுத்தவர் அவர்தான், அவருக்கு வழிகாட்டுறோமா? ஒரு நட்சத்திரம் இயேசு இருக்கிற இடத்திற்கு வழிகாட்டுகிறது. நாம் இயேசுவுக்கு வழிகாட்டுகிறோமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். வழி யாருன்னு சொல்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு, வழியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. உயிரில்லாத நட்சத்திரம் கூட ஆண்டவருக்கு வழிகாட்டுதுங்க. உசுரை கொடுத்தவருக்குங்க, மண்ணுங்க நாமெல்லாம், அதாவது டஸ்ட்டு. அதை ஆண்டவர் பிசைந்து ஒரு உருவம் கொடுத்தார் பாருங்களேன். அதுவும் அவர் சாயலையே கொடுத்தார் பாருங்களேன். அவருக்கு வழிகாட்டுகிறோமா? நாமெல்லாம் வழிகாட்டிங்க, கைடுங்க, நாமெல்லாம் வழிகாட்டுகிறோமா? யோசித்து கொண்டே இருந்தேன் நேற்று இரவிலிருந்து இன்று காலை வர. வழிகாட்டுகிறோமா? எல்லோருக்கும் தலைமேல் விழுந்த கடமைங்க. இன்னைக்கு நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும். எனக்காக சொல்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. யார் சுவிசேஷம் சொல்கிறீங்களோ மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாம் கழுத, அவர் நம்மேல உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை பற்றி தான் பறைசாட்டுகிறோம். இதில் பெருமை, மேட்டிமை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பெரிய ஊழியம், சின்ன ஊழியம், கார் வச்சவன், கார் வைக்காதவன், அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு பணியாட்கள் தான், அவருடைய கைடு தான். இதில் மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை பாருங்களேன். அடுத்து ஒன்று நீங்கள் சொல்லணும், அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அடுத்து ஒன்று நீங்கள் சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்கிறீங்களா என்னோடு கூட சேர்ந்து? சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சொல்ல முடியுமாங்க? மனசு குத்துது பார்த்தீங்களா? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு வழிகாட்டாமல் தான் உட்கார்ந்துட்டுருக்கோம். நமக்கு அவர் வழிகாட்டுவாரா? பாதை திறப்பாரா? அடைத்த வாசல்களை திறப்பாரா? நமக்கு ஒரு நல்ல பாதை திறக்க மாட்டாரான்னு நம்ம சுயநலமாக தான் யோசிக்கிறோம். அவருக்கு வழிகாட்டுவதற்காக நம்மை உண்டாக்கி இருக்கிறார், வழிகாட்டுகிறோமா? இதுதான் கேள்வி பாருங்களேன். ஒரு மண்ணா கிடந்த நமக்கு உருவம் கொடுத்தாருன்னு சொன்னேன், அவர் சாயலை கொடுத்தாருன்னு சொன்னேன். உருவமும் சாயலும் மட்டும் கொடுக்கலங்க, அவருடைய உசுரையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாசியின் சுவாசத்தை நம்மேல வச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவர் உயிரை கொடுத்து நம்மை புத்திர சுவிகாரம் செய்திருக்கிறார். நட்சத்திரத்தோட எவ்வளவு மதிப்பானவர்கள் நம்ம. அவருடைய பிள்ளைங்கிற புத்திர சுவிகாரம் சாதாரணமாக கொடுக்கலங்க, இரத்தத்தை விளக்கரையும் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா நாம் வழிகாட்டணுமே. ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுதுங்க, உசுறு இல்லாதது. அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரா? தினமும் உருவம் கொடுத்துருக்கிறாரா? அவருடைய சாயலை கொடுத்துருக்கிறாரா? யோசிச்சு பாருங்களேன். அவருடைய மூச்சு காத்து அதுக்கு இருக்குதா? ஆனாலும் அவருடைய நட்சத்திரம் வழிகாட்டினதாம். நாம் அவருடைய நட்சத்திரங்களாக அவருக்கு வழிகாட்டியாக இருக்கிறோமா? இது ஒரு நல்ல பிரசங்கங்க. இன்னைக்கு நம்முடைய வேத பாடத்தில் தெளிவாக உங்களுக்கு நான் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா இன்றைக்கி வேத பாடம் அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன். வேத பாடமும் இது ரிலேட்டடாக தாங்க இருக்குதுங்க. வேத பாடம் என்ன சொல்லுது தெரியுமா?
பரலோக ராஜ்யத்திற்கு யார் போவார் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள்.